மலையாள நடிகை மஞ்சு வாரியரோட நடிப்பில் அடுத்த படம் ஃபுட்டேஜ். சென்சார் போர்டு படத்துக்கு கம்ப்ளீட் ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா சென்சார் அப்டேட்ஸ் வெளியிட்டு படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன மகாராஜா படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த அனுராக் காஷ்யப் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நடிகர் தனுஷோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிய சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ராயன் படத்தோட 2 நாள் வசூல் 50 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து அஃபிஷியல் கலெக்ஷன் அப்டேட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு கலெக்ஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிலர் படத்துக்கு லாஸ்ட்டாக கலெக்ஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நடிகர் தனுஷோட ராயன் படத்துக்கு அன்அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸ் ஆன முதல் 2 நாட்களில் மட்டும் 50 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட்ஸ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் குபேரா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஆவேசம் படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் ஆகுது. தமிழ் டப்பில் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ படம் தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸ் HD ஆன்லைனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அஃபிஷியலாக எந்த ஓடிடி தளமும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. டெலகிராம் மற்றும் HD ஆன்லைனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அயன்மேன் அவர்கள் அவெஞ்சர்ஸோட அடுத்த பார்ட்டில் கம்பேக் கொடுக்க போகிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. அஃபிஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அயன்மேன் கதாபாத்திரத்தில் வரல. டூம்ஸ்டேன்ற அவெஞ்சர்ஸோட அடுத்த பார்ட்டில் டாக்டர் டூம்ன்ற கதாபாத்திரத்தில் அயன்மேன் அவர்கள் கம்பேக் கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக இந்த படத்தை இயக்கிற ரூஷோ பிரதர்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அடுத்த பாகம் மே 2026 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அந்த பாகத்தோட அஃபிஷியல் டைட்டிலும் வெளியிட்டிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மற்றும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார் இந்த 2 பாகத்தையும் ரூஷோ பிரதர்ஸ் இயக்கிறதா இருக்காங்க. அதில் முதல் பாகமான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அயன்மேன் அவர்கள் கம்பேக் கொடுக்கிறாரு. டாக்டர் டூம்ன்ற கதாபாத்திரத்தில் வராரு. இந்த 2 பாகத்திலும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் கதாபாத்திரம் இருக்க போகிறதாவும் ரூஷோ பிரதர்ஸ் அவர்கள் ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் அஃபிஷியலாக 2025 பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்த படம் சூர்யாவோட 44வது மூவி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஷெடியூல் ஊட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 15 நாள் ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அந்தமானில் எடுத்துருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு போஸ்டர்ஸ் கிளிம்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சூர்யாவோட 44வது மூவியோட செகண்ட் ஷெடியூல் ஊட்டியில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு.